ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி புறக்கணித்தார். முறைகேடு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ஜெகநாதனுக்கு தமிழக அரசின் எதிர்ப்பையும் மீறி ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்கினார். இதற்கு தமிழ்நாடு அரசு மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்களும் பெரியார் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற 44வது பட்டமளிப்பு விழாவில் திரு ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். ஆனால் இந்த விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் அத்துறையின் அதிகாரிகள் புறக்கணித்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதனின் பணி நீட்டிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழாவை திரு பொன்முடி புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் தலைவர் திரு சீதாராம், இந்தியாவிலேயே உயர்கல்வியில் 50% மாணவர்கள் சேர்க்கையை எட்டிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்றார். இதற்கு மாநிலத்தில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்களே காரணம் என்று அவர் பாராட்டு தெரிவித்தார். National Education Policy 2020 has clearly kept the goals as 50% gross enrollment ratio by 2035. But I would like to tell you the good news. Tamil Nadu as a state with a gross enrollment ratio of 47% in 21-22 has now stands at 50% already. That means you have reached the goals of 2035, ladies and gentlemen. Big applaud for this, for the state of Tamil Nadu and also the leadership of the state. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை 50% அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கப்பட்டதாக திரு சீதாராம் கூறினார். ஆனால் இந்த இலக்கை தமிழ்நாடு கடந்த ஆண்டே அடைந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.